Hello student, example sum 3.18. இப்போ இதில் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போனா நம்ம டினாமினேட்டர் வேல்யூ கம்பேரிங் பண்ணி பார்ப்போம். டினாமினேட்டர் வேல்யூ எதுவுமே இங்கே ஈக்குவலாக இல்லை. அப்போ கீழே கொடுக்கப்பட்டது எல்லாமே ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. எல்லாமே குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனாக இருக்கனால இங்கே ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட்டில் நம்ம அப்ளை பண்ணி ஃபேக்டர்ஸை ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -5 கிடைக்கணும். இப்போ டேபிள்ஸ் நம்ம சொன்னோம்னா 2 3s are 6, 2 3s are 6, அதாவது 6 வராப்பில் டேபிள்ஸ் என்ன இருக்குன்னா 2 3s are 6. இப்போ இங்கேயும் மைனஸ் சிம்பிள் கொடுத்துலாம், இங்கேயும் மைனஸ் சிம்பிள் கொடுத்துலாம். டிவைடிங் பை எக்ஸ், டிவைடிங் பை எக்ஸ். இப்போ இதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 1 டிவைடிங் பை ஃபஸ்ட் உள்ளதுக்கு ரைட் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் 2 1 ஃபேக்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 அனதர் ஃபேக்டராகவும் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள். அதுக்கப்புறம் 1 டிவைடிங் பை அடுத்து உள்ளதுக்கு ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட் ஃபைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உள்ளதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2க்கான ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட்டில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது நமக்கு -3 கிடைக்கணும். அப்போ நான் மல்டிப்ளை பண்ணால் 2 வராப்பில் டேபிள் 1 2 is 2. இங்கேயும் மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள். இப்போ நமக்கு ஆட் பண்ணும்போது -3 கிடைக்குது. மல்டிப்ளை பண்ணால் +2 கிடைக்குது. டிவைடிங் பை எக்ஸ் இதை நம்ம ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் 1 1 ஃபேக்டராகவும் எக்ஸ் மைனஸ் 2 அனதர் ஃபேக்டராகவும் கிடைக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் சிம்பிள் கொடுத்துலாம். அப்புறம் 1 டிவைடிங் பை நெக்ஸ்ட் உள்ளதுக்கு ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மெட் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 15. இதில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15 கிடைக்கணும். ஆட் பண்ணையில் நமக்கு எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -8. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15 வராப்பில் டேபிள்ஸ் நமக்கு 3 5s are 15. ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா -8. அப்போ இங்கேயும் மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள். டிவைடிங் பையில் நம்ம எக்ஸ் கொடுத்தலாம். டிவைடிங் பை எக்ஸ். இப்போ இதை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் -3 1 ஃபேக்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் -5 அனதர் ஃபேக்டர் ஆகும் நமக்கு கிடைக்குது. ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஃபைன் பண்ணிடலாம். எல்சிஎம் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபேக்டர்ஸை ரெப்பிட்டேஷன் திரும்ப வராமல் ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதுவோம். இப்போ ஆர்டர் வைஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதுவோம். எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு 2 டைம்ஸ் இருக்குது. நம்ம ஒரு டைம் தான் எழுதணும், ஏன்னா ரெப்பிட்டேஷன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஒரே ஒரு டைம் தான் எழுதணும், எக்ஸ் மைனஸ் 3, ஏன்னா ரெப்பிட்டேஷன் நாட் அலோடு. நெக்ஸ்ட் எது இல்லை, எக்ஸ் மைனஸ் 4 இருக்கா, இல்லை. அப்போ எக்ஸ் மைனஸ் 5 தான் இருக்குது, எக்ஸ் மைனஸ் 5. இப்போ எல்சிஎம் எடுத்தாச்சு. அதாவது டினாமினேட்டர் வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்துருக்கோம். நியூமரேட்டர் வேல்யூவில் ஒவ்வொரு டைமுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ இந்த இதுக்கு எடுப்பேன் எல்சிஎம். நியூமரேட்டர் வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்க போகிறேன். இதில் டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2ம் எக்ஸ் மைனஸ் 3யும் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 2ம் எக்ஸ் மைனஸ் 3யும் போக இந்த இதை டினாமினேட்டர் வேல்யூவில் என்ன இருக்குதோ அதை இங்கே பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே விட்டுருங்க. அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. நெக்ஸ்ட் எது இல்லைன்னு சொல்லி பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1ம் எக்ஸ் மைனஸ் 5ம் இல்லை. அதை நம்ம எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5. இப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சு. செகண்டுக்கு எடுப்போம். செகண்டில் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1ம் எக்ஸ் மைனஸ் 2வையும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை விட்டுருங்க. இது போக ரிமைனிங் என்னென்ன இருக்குதோ அதுதான் எல்சிஎம். எக்ஸ் மைனஸ் 5ம் எக்ஸ் மைனஸ் 5ம் எக்ஸ் மைனஸ் 3யும் எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. அதை எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 3 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் மைனஸ் 5. நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள். அடுத்தது தேர்ட் இதுக்கு எடுப்போம். தேர்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3யும் எக்ஸ் மைனஸ் 5ம் இருக்குது. அப்போனா இங்கே எக்ஸ் மைனஸ் 3யும் எக்ஸ் மைனஸ் 5ம் போக ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 1ம் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அதுதான் நம்மளுடைய எல்சிஎம். எக்ஸ் மைனஸ் 1
எக்ஸ் மைனஸ் டூ. இப்போ எல்சிஎம் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திரும்ப திரும்ப சால்வ் பண்ணி பாருங்கள். எல்சிஎம் ஈஸியாக கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு டினாமினேட்டர்லையும் என்ன இருக்குதோ அந்த காமன் டேர்ம் போக என்ன என்ன இல்லையோ அதை வந்து நீங்கள் நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய எல்சிஎம். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் எக்ஸ் மைனஸ் ஃபைவையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் எக்ஸ் மைனஸ் ஃபைவையும் மல்டிப்ளை பண்ணால் எவரி டைமையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸை வச்சு மைனஸ் ஃபைவை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5x. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன்றை வச்சு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு அதே மைனஸ் ஒன்றை வச்சு மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த டைமை மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் 3ஐயும் எக்ஸ் மைனஸ் 5ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போனா எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸையும் மைனஸ் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3ஐயும் மைனஸ் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 15. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதனால் மைனஸ் சிம்பிளை கொடுத்து ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள எக்ஸையும் எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் எக்ஸ் மைனஸ் டூவையும் மல்டிப்ளை பண்ணோம். எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸை வச்சு மைனஸ் டூவை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன்றை வச்சு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன்றை வச்சு மைனஸ் 2வை மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் 2 கிடைக்குது. ப்ளஸ் 2 அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதை இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2x ஸ்கொயர் கிடைக்குது. இப்போ 2x ஸ்கொயரை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே இந்த எக்ஸ் டேர்ம் ஃபுல்லாக எடுப்போம். இங்கே ஒரு மைனஸ் 5x, இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ், இங்கே ஒரு மைனஸ் 5x, மைனஸ் 3x, இதெல்லாம் மைனஸ் டேர்ம். அப்போ டோட்டலாக மைனஸ் 5x மைனஸ் எக்ஸ், இது 6x மைனஸ் 6x, இதை ஆட் பண்ணும்போது மைனஸ் 6x. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணோம்னா இது ரெண்டும் சேம் சிம்பிள், அப்போ மைனஸ் 8x. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ மைனஸ் 14x கிடைக்குது, மைனஸ் 14x. நெக்ஸ்ட்டு வேறு இங்கே 5 இருக்குது, இங்கே ப்ளஸ் 5 இருக்குது, இங்கே ப்ளஸ் 15 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 20 கிடைக்குது, ப்ளஸ் 20. பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரையும் ஆட் பண்ணோம், ப்ளஸ் 2x ஸ்கொயர் கிடைச்சது. இங்கே ஒரு மைனஸ் 5x, இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 6x. இங்கே மைனஸ் 5x மைனஸ் 3x, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 8x. இப்போ மைனஸ் 6xையும் மைனஸ் 8xையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 14x. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 15 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 20 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் சிம்பிளுக்கு முன்னாடி, இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி சிம்பிள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ மைனஸால் எவரி டைமையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே மைனஸ் 2x இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 3x. இப்போ மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3xாக அது மாறிடுது, ப்ளஸ் 3x. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 2 இருக்குது, அங்கே ப்ளஸ் 2 இருக்குது, அப்போ மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டர்களை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதில் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 14x இருக்குது, இங்கே 3x இருக்குது, மைனஸ் 14x, இங்கே ப்ளஸ் 3x. மைனஸ் 40xலேருந்து 3xை நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு
மைனஸ் 11x. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 20 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது. ப்ளஸ் 20லேருந்து மைனஸ் 2 போச்சுன்னா ப்ளஸ் 18. இப்போ இங்கே நியூமரேட்டர் வேல்யூ இருக்கக்கூடியது ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. அப்போனா நம்ம மல்டிப்ளை பண்ணால் 18 வர்றாப்பில் டேபிள்ஸ் பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 18 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து மைனஸ் 11 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கணும். ஆட் பண்ணல எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மைனஸ் 11. இப்போ டேபிள்ஸ் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 18 வராப்பில் டேபிள்ஸ் 9 2s are 18. இப்போ இங்கேயும் மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள். ஆட் பண்ணி பாருங்கள், மைனஸ் 11 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 18 மாறிடுது. டிவைடிங் பை எக்ஸ், டிவைடிங் பை எக்ஸ். எக்ஸ் மைனஸ் 9 ஒன் ஃபேக்டராகவும் எக்ஸ் மைனஸ் 9 நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அனதர் ஃபேக்டராகவும் கிடச்சிருக்குது. இதில் ஏதாவது டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 2வும் எக்ஸ் மைனஸ் 2வும் டிவைட் ஆயிரும். ரிமைனிங் உள்ளதை நம்ம எடுத்து எழுதிடலாம். ரிமைனிங் நமக்கு எக்ஸ் மைனஸ் 9 டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 5. இதுக்கு அப்புறம் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இங்கே நம்ம கிவன் சொல்லி எழுதியிருக்கோம். கிவன் சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதி ஆன்சரை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் எடுக்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு டேபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.